சார் வணக்கம் சார். நீங்க கடந்து வந்த பாதையில ஏதாவது வித்தியாசமான அனுபவங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இது வித்தியாசமான அனுபவம்லாம் இல்லம்மா, நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நான் பகிர்ந்து கொள்றதுதான் நான் விரும்புறேன். இந்த நவீன நாகரிக உலகத்துல நாம எல்லாருமே எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்ற ஏங்கி கடந்த அந்த நாட்கள் எல்லாம் ஒரு மோட்டரோலா நோக்கியா அப்படின்ற செங்கக்கல் மாதிரியா இருக்கிற ஒரு போனை வச்சுட்டு இருக்கும் போலயே அதவே நம்ம அண்ணாந்து பார்த்து கொட்டாவி விட்ட காலத்துல இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போனை சர்வசாதாரண நம்ம 2 வயது குழந்தைகள் சர்வசாதாரணமா இயக்குற அளவுக்கு நம்மளோட இந்த நாகரிகம் நம்மளை இழுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ற பலதரப்பட்ட சோசியல் மீடியாக்களும் இன்னைக்கு அதுக்கு ஒரு நமக்கு ஒரு பெரிய அளவு நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பா இருக்குண்டாலும் அதே ஆண்ட்ராய்டு போனுக்குள்ளதான் நம்மளோட வாழ்க்கை தரத்தையும் நம்மளோட நேரங்காலத்தையும் மிச்சப்படுத்தி நம்மளோட அலைக்கழிப்பை ஃபுல்லாவே குறைக்கிறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பவரான ஒரு சூழலும் அதுலதான் இருக்கு. ஏன்னா நாங்கள எல்லாருமே சேர்ந்து ஒரு தூர யாத்திரைக்கு நாங்க போயிருக்கோம். ஒரு வேற ஒரு தனி மாநிலத்துக்கு நாங்க போயிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எங்கள்ல என்னோட சகோதரர் அதுல அந்த டிராவல்ல இருக்காரு. அப்ப அவரு வேற ஒரு வாகனத்துல வராரு, நாங்க வேற ஒரு வாகனத்துல அவருக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் எந்த ஏரியால இருக்காரு, எந்த இடத்துல அவர் மூவிங்ல இருக்காங்க அப்படின்றத பத்தி நாங்க பகிர்ந்து கொள்ள முடியல. ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு வகையான முரண்படானதான். ஏன்னா அப்ப நாங்க கடந்து போயிட்டோமா இல்ல அவருக்கு பின்னாடிதான் வந்துகிட்டு இருக்கோமான்னு தெரியல. அப்ப அதனால நாங்க உங்களோட லொகேஷன் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னா அந்த லொகேஷனை முறையா அவருக்கு அனுப்ப முடியல. இது முறையா அனுப்ப முடியாதனால அவரோட வண்டியை நாங்க ஃபாலோ பண்றதுக்கு நாங்க எந்த மாதிரியா நாங்க ஒரு பாச தெரியாத ஒரு இடத்துல நாங்க எந்த மாதிரியான ஒரு அலக்களிப்பா நாங்க சந்திக்க வேண்டியிருக்கோம். நேர காலங்கள் எல்லாமே 1.5-2 மணி நேரத்துக்கு மேல ரொம்ப கடுமையான ஒரு இதுலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த லொகேஷனை அதை முறையா நம்ம எல்லா சோசியல் மீடியாவையும் நம்ம சர்வசாதாரணமா இயக்குறதுக்கு நம்ம கத்துக்கிட்டாலும் அதே மாதிரியா நம்மளோட கூகுள் மேப்ல நமக்கு கரண்ட் லொகேஷன் அதே மாதிரியா லைவ் லொகேஷன் ரெண்டையுமே நாம எடுக்கிறதுக்கும் அனுப்புறதுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் நாம கற்றுக்கொண்டமேயானால் அன்றைக்கு நாங்க அனுபவித்தது மாதிரியான ஒரு மன உளைச்சல் அடுத்து என்னைக்குமே வந்திருக்காது, யாருக்குமே வராது. எல்லா விஷயங்களையுமே நம்ம அந்த ஆண்ட்ராய்டு போன்ல நம்ம பலதரப்பட்ட விஷயங்களை நாம பொதுவா நாம கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய டாக்டர் படிப்பு மாதிரியா. டாக்டர் அவங்க தலை சாயிறத வர அவங்க வாழ்க்கையில படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஆண்ட்ராய்டு போன்ன்றது அத்தனை பேத்துக்கும் ஏதாவது ஒரு வகையான ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியாப்பட்ட தேடல் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் போல நம்மளோட இருப்பு இடம் அதை பகிர்ந்து கொள்வதற்குரிய அந்த ஒரு ஃபார்முலாவும் இந்த ஆண்ட்ராய்டு போனுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்ச ஆட்கள் மூலமா அதன் மூலம் எப்படி அனுப்புறது, எப்படி லொகேஷன் எடுக்கிறது, எப்படி எல்லாத்தையும் நாம பகிர்ந்து கொள்வது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருந்தோம்னா நிச்சயம் நம்மளோட நேரங்காலங்கள் நிச்சயம் நமக்கு விரயமாகாம தடுக்கப்படும். நல்ல அருமையான ஒரு யாத்திரைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா நமக்கு அப்படியே போய் திரும்பி வர்றது மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழல் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரியா ஒரு விஷயங்களை இந்த ஆண்ட்ராய்டு போன் மூலமா நம்ம இந்த கூகுள் மேப்பையும் அனைவரும் இதை நம்ம கற்றுக்கொண்டுமே ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கும்ன்றத பற்றி தான் நான் இப்ப பகிர்ந்துக்கிறதுக்கு நான் விரும்புறேன்.